ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன வெறுவெறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி இப்போ குடிச்சிட்டு சம்பவமாக பண்ணுறாங்க. அது 1 2 சம்பவம் இல்லை, நிறைய சம்பவம் பண்ணுறாங்க. சூர்யா ஏன்டா நம்ம குடித்தோம், இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் குடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு நம்ம சூர்யா. அப்படி என்ன நம்ம நந்தினி சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சூர்யா குடிச்சிட்டு வந்தது நந்தினி பார்த்துடுறாங்க. பார்த்து சீட்டு குலுக்கி போட்டால் நம்ம கருப்பன் வந்து குடிமா நீ குடிச்சாதான் வந்து சூர்யா திருந்துவான் அப்படின்ற மாதிரி சொன்ன விதமாக அந்த சீட்டு வந்து குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி விழுந்துடுது. நந்தினி வந்துட்டு கருப்பன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை மூடிக்கிட்டு குடின்னு குடிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்கள திருத்தணும் அப்படின்னா நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம்ல. அன்பு தானே இந்த உலகத்தை எல்லாத்தையுமே வந்து ஆட்டி வைக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நந்தினி குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு சூர்யா வர்றாரு. சூர்யா கீழே அலப்பறலாம் பண்ணிவிட்டு மேலே வந்தால் நந்தினி ஒரு அலப்பறை பண்ணுறாங்க. சூர்யா வந்ததுமே இவர் போயிட்டு நந்தினிக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தூங்கலான்னு போகும்போது, டேய் சூர்யா நில்றா அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேய் சூர்யாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை வந்து சூர்யா கேட்குறாரு. ஆமாண்டா டால்டா இங்கே வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் ஒரு வழி ஆக்குறாங்க. என்ன நந்தினி புதுசாக இந்த மாதிரிலாம் சொல்கிற அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல, எத்தனை வாட்டி சொன்னேன் குடிக்காதன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். இப்படி குடிச்சிட்டு இப்போ என்னையும் குடிக்க வச்சுட்டியா, அப்போ உனக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யாவுக்கும் டயர்ட் ஆகிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே. என்னடா இது இவன் இப்படி அலப்பறை பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே ஃபஸ்ட் டைம் குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அது என்னன்னே தெரியாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், மைண்டை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினிக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால குடிச்சிட்டு தன்னையே மறந்துட்டாங்க. ஒரு பர்சன்டேஜ் கூட நந்தினியாகவே இல்லை. அவங்க ஒரு உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த சூர்யாவுக்கும் சுத்தமாக ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழம்பி போகிறாரு. சூர்யா நிறையா யோசிக்கிறாரு. என்னடா இது இப்படியே போயிட்டே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கும் ஒன்றுமே புரியல. இவ்வளோ பிரச்சனை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த காலையிலே அந்த கீழே போகும் இல்லையா, அந்த டேபிள் வந்து 2 பேரால் சேர்ந்தே தூக்க முடியாத பட்சத்தில் நந்தினி குடிச்சிட்டு கோவப்பட்டு இதுக்கு மேலே குடிப்பியான்னு சொல்லிட்டு தூக்குறாங்க பாருங்க. அந்த ஷோபா வந்து மேலே வந்துடுது. பார்த்ததுமே சூர்யாவுக்கு வெலன்னு ஆயிடுச்சு. என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, நந்தினி வா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தூங்கலாமா, எனக்கு தூக்கம் வரல, நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது, பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, அதனால் நீங்கள் என் கூட தான் சரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, வானந்தினி எவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு வர்ற மாதிரி இல்லை. உடனே வந்துட்டு நந்தினி போய்ட்டு மாதவி சுரேகா அசோகன் கழுத்து சட்டையெல்லாம் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர்றாங்க. நந்தினி அவங்கக்கிட்டே நிறையா சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலேயாச்சும் வந்து என்னை வந்து உங்கள் அண்ணியாக வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுரேகா கிட்டே போய் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்னை நந்தினின்னே கூப்பிடக்கூடாது, அண்ணின்னு தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா லவ் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு என்ன உரிமை சொல்லி கூப்பிட்டா அது தனி ஃபீல் கொடுக்கும் இல்லையா. அந்த ஆசையில் நந்தினி போய் சொல்லிடுறாங்க. லவ் பண்ணுறவங்களுக்கே அப்படி நந்தினி கல்யாணம் ஆகி சொந்த பொண்டாட்டி இல்லையா, அதனால தான் நந்தினி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. உடனே வந்து அவங்களுக்கு சுரேகாவுக்கு என்ன இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, அது இல்லாமல் அசோகனோட சட்டையை பிடிச்சி தரன்னு இழுக்கவும் மாதவிக்கு உயிரே போயிடுச்சு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல நம்ம மாதவிக்கு. என்ன சூர்யா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, அப்போ தான் என்ன சூர்யானா அவர்கிட்ட இதுக்கு மேலே யாரும் மிரட்டுற வெள்ளம் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படி இப்படின்னு சொல்லுவோம். நான் என் தம்பிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி மாதவி சொல்கிறாங்க. அவர் இதுக்கு மேலே வந்து உங்கள் தம்பி இல்லை, என் புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புருஷனா ஏதோ நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே இவங்களுக்கு புரிஞ்சிடுது. இப்படியே வந்து கண்டிப்பாக வந்து விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அதுவும் தெளிவாக தெரியுது என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒன்றுமே புரியாமல் சூர்யா வந்து தத்தளிச்சிட்ருக்காரு. வானந்தினி பிரச்சனை வேணாம் வானந்தினி, ஐயோ தெரியாதனமா நம்ம குடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சூர்யா. இப்போ வரப்போறியா இல்லையா, அவங்கள்ட்டலாம் ஏன் பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக நந்தினி வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக தானே எல்லாருக்கிட்டையுமே வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வந்தாங்க. ஆனால் திடீர்னு இப்படி நடக்கிறதுனால நந்தினி வந்து கெட்ட பொண்ணுன்னு சொல்லுறாங்களோ, அதனாலே வந்துட்டு அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. என்ன சூர்யா இதெல்லாம் கேட்கவும், என்ன சூர்யானா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி வந்து கேட்கவுமே, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, என்ன பண்ணிகிட்ருக்கேன் நந்தினி
தெரிஞ்சு தான் பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறேன்னு கேட்கும். எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறேன். இவர்கிட்ட நான் அப்போவே சொன்னேன், ஆனால் கேட்கல. இப்போ வந்து அனுபவிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லவுமே கோவம் வர ஆரம்பிக்குது நம்ம மாதவிக்கு. என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன யாரும் இங்கே எதுவும் பண்ணலை, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என் வேலையை பார்த்துட்டு போவா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சூர்யா சண்டையை பிரிச்சுடும்போது நந்தினி வந்து திட்டிடுறாங்க. என்ன நீங்கள் ரொம்பவே ஓவராக போகிறீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது, யார் ஓவரா போகிறா, நான் ஓவரா போகிறேன்னா இல்லை நீ ஓவரா போறியா அப்படின்ற மாதிரி சூர்யா கேட்குறாரு. அப்போ தான் நந்தினி இருந்துக்கிட்டு, சார் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, இதுக்கு மேலேயாச்சும் வந்து தப்பு பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன நந்தினி ரொம்பவே வந்து ஓவராக பேசிகிட்ருக்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யார் ஓவராக பேசுகிறா, நான் ஓவராக பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கன்னத்தில் ஒரு அடி வைக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோதான். சூர்யாவுக்கு என்ன பண்ணுறது பொருள் சுத்தமாக புரியல. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளன்னு ஆகிடுது சூர்யாவுக்கு. அப்போ தான் வந்து சூரியன் நினைக்கிறார், ஐயோ தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டோமே, இதுக்கு மேலே வந்துட்டு இப்படியே நம்ம பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நம்ம மூடிட்டு இருந்திருக்கணும், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சூர்யா சொல்கிறாரு, இதுக்கு மேலே வந்து நான் குடிக்கவே மாட்டேன், ஆளை விட்டுரு தாயே அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை என்னாலலாம் வந்து உங்களை விடலாம் முடியாது, எனக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. இல்லை இந்த பேச்செலாம் வந்து இங்கே செல்லுபடியாகாது, அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவுமே, யார் தப்பு பண்ணுறது, நான் தப்பு பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஆமாம் நீங்கள் ரொம்ப வந்து தப்பு தான் பண்ணுறீங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களால இது எதையுமே வந்து ஏற்றுக்கவே முடியல. அப்போ தான் வந்து நம்ம சூர்யா சொல்கிறாரு, இதுக்கு மேலே பார்த்துடலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சரி பார்த்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, இதில் என்ன இருக்குது, பார்த்துடலாம், நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணீங்களோ அதேமாரி தான் வந்து நானும் பண்ணுவேன், அதனால் வந்து பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலே வந்துட்டு அவங்க இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக முடிவில் இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சுத்தமாக புரியலைங்க. ஏன்னா நம்ம சூர்யா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் தான். ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு இல்லையா, அதனால் அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல. இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களும் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க தான். ஆனால் வந்து நம்ம சூர்யா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே வந்து நல்லாவே தெரிஞ்சு தான் இப்போ எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம சூர்யா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையுமே பண்ணி முடித்து நம்ம சூர்யா என்ன முடிவுக்கு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆனாலும் சரி போனாலும் சரி இவ்வளோ பிரச்சனைக்கும் மத்தியில் நடந்தது எல்லாமே வந்துட்டு அவங்களோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.